ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சினி அப்டேட். பரத் அபிராமி நடிப்பில் வெளியாகியிருக்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் என்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கதைன்னு பார்த்திங்கன்னா, மனைவியோட மருத்துவ செலவுக்காக பணத்துக்காக அலையும் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா திருநங்கையாக மாறிய மகனை டாக்டருக்கு படிக்க வைக்க போராடும் தூய்மை போலியாளர் சாவித்ரி, சாதிதான் முக்கியம் என வாழும் தலைவாசல் விஜய் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பெரிய துரோகத்தை கண்டுபிடிக்கும் மதி, இவர்கள் அனைவரையும் துப்பாக்கி ஒரு முனையில் இணைக்கிறது. பின்னாடி என்ன ஆச்சுன்றது தான் மீதி கதை. 4 பேரோட வாழ்க்கை சூழலையும் அவரவர்கள் சந்திக்கும் பிரச்சனையும் துப்பாக்கி ஒன்றின் மூலம் இணைக்க முயற்சிக்கிறார் இயக்குனர் பிரசாத் முருகன். ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு கதாபாத்திரமும் காண்பிக்கப்படும் போது ஏதோ சுவாரஸ்யமான கதைக்களத்தில் பயணிக்கப் போகிறோம் என்ற உணர்வு தோன்றுகிறது. ஆனால் காட்சி செல்ல செல்ல அழுத்தம் இல்லாத திரைக்கதையால் படத்துக்கு ஒன்ற முடியல. அதே போல் பல காட்சி நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குது. குறிப்பாக 2ஆம் பாதியில் வரும் கல்லூரி போர்ஷன் ஆயிடுச்சு. நடிப்பை பொறுத்தவரை பரத், தலைவாசல் விஜய், அபிராமி என எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பல இடங்களில் சீரியல் போல் ஒளிப்பதிவு இருந்தாலும் பாடல்கள் அந்த அளவுக்கு ஈர்க்கலை. 4 பேரோட கதைகளில் அஞ்சலி நாயர் மற்றும் தலைவாசல் விஜயின் போர்ஷன் திருப்தி அளிக்குது. துப்பாக்கி எப்படி ஒவ்வொரு இடம் போய் சேருது என்பது தான் காட்டினது ரொம்ப சுவாரஸ்யம். படத்தோட கிளாப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நடிப்பு, கிளைமேக்ஸு, ட்விஸ்ட்டு. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா மேக்கிங்கு மற்றும் அழுத்தமில்லாத திரைக்கதை, சுவாரஸ்யம் குறைந்த சில காட்சி. மொத்தத்தில் நல்ல கதைக்களத்தை சுவாரஸ்யமாக கொடுக்க தவறிட்டார் இயக்குனர். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து 5க்கு 2.5 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.